அதில் மீண்டும் தோல்வியுற்றிருக்கிறார் கருணாநிதி. தகுதி இல்லாம உட்கார வச்சனால கரண்ட் கட்டலாம் வந்து. நேரிலே சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கு உலக குழந்தைகள் தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு ஓய்ந்திருக்கக்கூடிய ஒரு உலக பெண் குழந்தைகள் தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு அந்த கொண்டாட்டங்கள் ஓய்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் பெண் குழந்தைகளின் இன்றைய நிலை என்ன, இந்தியாவில் பெண் குழந்தைகளுக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். நம்மத்திலே நேயர்கள் 2 பேர் இடைவேளைக்கு முன்பிருந்தே இணைப்பில் காத்திருக்கின்றார்கள். அவருடைய கருத்துக்களை பதிவு செய்துவிட்டு வாதத்திற்குள் செல்லலாம். வணக்கம், சத்தியம் சாத்தியமே. யார் பேசுறீங்க, எங்க பேசுறீங்க? உங்க பேரு? சொல்லுங்க. டாக்டர் செந்தில், வெட்டினரி டாக்டர் செந்தில். வணக்கம் ஐயா, உங்களுடைய அழைப்பிற்கு நன்றி. உங்க கருத்துக்களை சொல்லுங்க. வில்லேஜ்ல விழிப்புணர்வு கிடையாது. பெற்றோரோட திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. பெற்றோர்களுடைய பயம் பயத்தினாலதான் கொடுக்குறாங்க. ஏன்னா பொண்ணை வச்சு பாதுகாக்கிறது எல்லாருக்கும் தெரியும், எப்படி பசமா அவங்க அந்த குறிப்பிட்ட வளர்க்கின்றது. அதனால அந்த பயத்தினால, அதாவது இப்ப கெட்டுறதுக்கான சூழ்நிலை பல இதுல இருந்து இருக்கு. ஏன்னா ஒரு அந்த ஹார்மோன் சிச்சுவேஷனால நிறைய தவறுகள் நடக்க சான்சஸ் இருக்கு. அது போன்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய நிலவக்கூடிய பெண்களுக்கு இல்லாத பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் அப்படின்னு இருக்கீங்க. விழிப்புணர்வு இல்லாதனால. நன்றி நன்றி. உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்திற்கும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். மற்றும் ஒரு நேயர். வணக்கம், சத்தியம் சாத்தியமே. இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. இப்ப பேசக்கூடிய நேயர்களுடைய எல்லோருடைய குரலிலும் ஏதோ ஒரு இடத்துல எது ஒலிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சமூகத்தை நம்ம மாற்ற முடியாது. நான் இந்த சமூகத்திற்கு ஏற்ற மாதிரி வேற வழி இல்லாம நான் என்ன மாத்திக்கிறேன், என் பொண்ணை சீக்கிரமா கட்டி கொடுத்துறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிற மாதிரி. நீங்க சொன்னீங்க சமூகத்தில் பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இதற்கு காரணம் அப்படிங்கறதான் எல்லோருடைய குரலிலும் ஏதோ ஒரு இடத்துல எதிரொலிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இது போன்ற அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பின்மை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இதற்கு தீர்வா நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து நம்ம பெண் குழந்தை என்பது ஆணோ பெண்ணோ குழந்தை தான் மனநிலைக்கு வரணும். ஆண் குழந்தை உயர்வானவர், பெண் குழந்தை ரெண்டு சமமானதான் அந்த மனநிலைக்கு வரணும். பெற்றோர்கள் வரணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஆண் குழந்தையை தான் வந்து கொல்லி வைக்க போறாங்க பார்த்தா, ஆண் குழந்தை வந்து தான் இப்ப வந்து எல்லா பெற்றோரும் வீட்டை விட்டு அனுப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து முதியோர்கள் வீட்டை விட்டு அதிகமா அனுப்புறதுக்கான காரணம் ஆய்வு என்ன சொல்லுன்னா, 74 விழுக்காடு வந்து பையன் தான் அனுப்புறாங்க, பொண்ணெல்லாம் அனுப்புறது இல்லைங்களா, மருமகள் அனுப்பலைங்கிறா. அப்ப பார்த்தா ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ குழந்தை தான் அந்த மனநிலைக்கு வரும். ரெண்டாவது விஷயம், ஆண் குழந்தைகளுக்கு கொடுக்கிற வாய்ப்புகளும் பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். ஆண் குழந்தைகளுக்கு கிடைக்கிற அந்த அந்த சமூகத்தில் கிடைக்கிற அந்தஸ்தும் பெண் குழந்தைக்கு சமமாக கொடுக்கப்படும். அடுத்து பெண் குழந்தையினுடைய வளத்தை பயன்படுத்தணும். இந்த பெண் இனத்தினுடைய வளத்தை பயன்படுத்துற நாடுதான் வளர்ந்திருக்கிறது. ஆண்கள் வளத்தை மட்டும் வளர்ந்த நாடுகள் இல்லை. இன்னைக்கு வளர்ந்த உலக நாடுகள் எடுத்தீங்கன்னா ஆணுக்கு இணையாக பெண் வளத்தை, ஹியூமன் ரிசோர்ஸை பயன்படுத்துற நாடு. அப்ப என்ன நீங்க என்ன யோசிச்சு பாத்தீங்கன்னா, நெதர்லாந்து போன்ற நாடுகள்ல நான் பயணப்பட்டு இருக்கும்போது பார்த்தா, நெதர்லாந்துல பார்த்தா ஒரு 53 அடுக்கு யூரோப்பியன் பார்லிமெண்ட்டை வந்து நான் விசிட் பண்ண போகும்போது, அங்க பார்வையிடும் போது என்னை வந்து செக் பண்ற அலுவலர் அந்த 53 அடுக்கு 16 நாடுகளில் ஐரோப்பா பாராளுமன்றத்தில் தலைமை பாதுகாப்பு அலுவலர் பெண். அப்ப அந்த அளவுக்கு அந்த தேசத்துல என்ன சொல்ற, நான் இங்க வாய்ப்புகள் கொடுத்திருக்காங்க. இங்க வந்து நம்ம வந்து பார்த்தா நம்ம பாராளுமன்றத்தை பாதுகாக்க முடியல, நமக்கு ஆண்கள் கொடுத்து பாதுகாப்பு. அப்போ பெண்கள் மீது ஒரு நம்பிக்கை ஒண்ணு. ரெண்டாவது, பெண்களுக்கு எதிராக நடக்கிற தவறான எண்ணங்களை சிதைக்க வேண்டும். இன்னைக்கு தவறான எண்ணங்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே பொம்பளை சிரிச்சா போச்சிலிருந்து தொடங்கி பழமொழியிலிருந்து தொடங்கி எல்லாமே வந்து அந்த நம்ம வந்து அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதிலிருந்து சிகரெட் ஊது ஆம்பளைக்கு எதுக்கு படிப்பு எவனும் கேட்கல இன்னைக்கு வரைக்கும் அந்த மனநிலையிலிருந்து எல்லா விதமான ஆழ்நிலையில் பதிந்திருக்கிற தவறான மித்து கற்பிதங்களை தகர்த்தெறிய வேண்டும். ஆண்டாண்டு காலமாக கற்பிக்கப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது தகர்த்தெறிய வேண்டும் அப்படிங்கிறீங்க. கருத்தறிந்தால் தான் ஆண் வளத்தையும் பெண் வளத்தையும் நாம் சமமாக பயன்படுத்துற தேசம் தான் வளரும். அப்படின்னா ஆண்களுக்கு கிடைக்கிற அத்தனை விஷயங்களையும் பெண்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக உறுதி செய்யப்படும். 33 விழுக்காடு என்பது அயோக்கியத்தனம். அதுல இருந்து தெளிவா வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இந்த ஆண்களுக்கான அந்த சட்ட ரீதியான காரியங்கள் வந்து கொஞ்சம் கடினமாக்கணும். தண்டனைன்றதை வந்து கொஞ்சம் கிடுக்குப்பிடி பிடிச்சோம் அப்படின்னு சொன்னா இந்த பாலியல் ரீதியான அந்த கஷ்டங்களை வந்து குறையத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இதே மாதிரி ஒரு லேசான நிலையிலே இருந்தோம்னு சொன்னா இது தொடர்ந்து வந்துட்டு பொதுவா இந்த இது போன்ற பாலியல் வன்முறைகளின் மீதான இன்னொரு கோணத்தை நாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். பொதுவாக மேலை நாடுகளில் இது ஒரு குற்றமாக மட்டுமே பார்க்கப்படுகின்றது. ஆனால் இந்தியாவில் இது கௌரவம், மானம், கற்பு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகின்ற காரணத்தினால் அந்த பாதிப்பை ஏற்படுத்தியவனை விட பாதிக்கப்பட்டவர்களுக்கான வலியும் வேதனையும் அதிகமாக இருக்கின்றது.
அவர்கள் அதை வெளியில் சொல்வதற்கு கூட தயங்குகிறார்கள். அது ஒரு பெரிய வசதியாக போய்விடுகின்றது இங்கே குற்றவாளிகளுக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுகின்றது. இந்த சமூக கட்டமைப்பை மாற்றுவதற்கான தீர்வா நீங்க எதை நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. அதற்கு முன்பாக நேர் ஒருவர் இணைப்பிலிருக்கிறார். அவருடைய கருத்தை கேட்டுட்டு வர நீங்க உங்க விரிவா உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணலாம். வணக்கம். சத்தியம் சாத்தியமே. வணக்கங்க சார். வணக்கம். உங்களுடைய அழைப்பிற்கு நன்றி. யார் பேசுறீங்க, எங்க பேசுறீங்க? சார் என் பேர் மோகன் சார், சேலங்க சார். மோகன், சேலம். சொல்லுங்க மோகன், உங்க கருத்துக்களை. மோகன் சேலங்க சார். சொல்லுங்க, உங்க கருத்துக்களை சொல்லுங்க சார். இன்றைய குழந்தைகள் தின வாழ்த்துக்கள் சார். ஃபர்ஸ்ட் நன்றி சார். பெண் குழந்தைகள் அந்த 16 வயசு திருமணம் வந்து மிகவும் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேங்க சார். முதல் இதா. சரி. இரண்டாவது வந்துங்க சார், பெண் குழந்தைகளோட இது வந்து மீடியானாலதான் நம்ம கெட்டு போறாங்க சார். பெண் குழந்தைங்க மெயினா அந்த இது பெண் குழந்தைங்க கெட்டு போறதுக்கு அதிக காரணம் மீடியாங்கிறீங்க. மீடியாங்க சார். இப்ப எடுத்துக்காட்டி விஜய் இது மாதிரிலாம் இருக்காங்க இல்லைங்க சார். ஆமா. இவங்களோட குழந்தைகள்லயே வந்து நம்ம ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி சினிமால நல்லா மீடியா நல்லா இதாகுதுங்க சார். பப்ளிக் மத்தியில குழந்தைகள் மத்தியில நிறைய இதாகுது. பொதுவாக ஊடகங்களினுடைய போக்கு அதிகமா பிரச்சனை ஏற்படுத்துது அப்படிங்கிறீங்க. நன்றி. உங்களுடைய அழைப்பிற்கு மற்றும் ஒரு நேயர். வணக்கம். சத்தியம் சாத்தியமே. ஹலோ. வணக்கம். சத்தியம் சாத்தியமே சார். வணக்கம். நான் ராஜேஷ் அட்வொகேட் பேசுறேன். ராஜேஷ் வழக்கறிஞர். எங்க இருந்து பேசுறீங்க? இங்க சென்னையில இருந்து. சென்னையில இருந்து. சொல்லுங்க. சார், அந்த 16 வயசுல கல்யாணம் சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் பெண்களுக்கு அது சரியான ஒரு வயதே கிடையாது. அது மட்டும் இல்லாத அந்த பெண்களுக்கு வந்து ஒரு படிப்பு என்பது 16 வயசுல முடிக்க முடியாது. அவர்கள் முழுசா படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா தான் திருமணத்தை பத்தி அவங்க யோசிக்கணும். இது என்னுடைய ஒரு பரிமையான கருத்து. நன்றி ராஜேஷ். உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்திற்கும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி. இப்போ பொதுவாக இன்னொரு கோணத்திலும் பார்க்கப்பட வேண்டிய சூழல் கல்வியை பற்றி. அதற்கு நாம் கடந்து செல்லலாம். அதற்கு முன்பாக நான் ஏற்கனவே கேட்ட கேள்வி, இந்த கற்பு, மானம், கௌரவம் சம்பந்தப்பட்ட இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இதற்கு தீர்வா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது நமக்கும் மேலை நாட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இந்த குடும்பத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அப்பா கூடவே இருந்துடுறோம். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த புருஷனையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்க்க போனீங்கன்னா நம்ம பிறகுற அந்த ஆம்பளை பிள்ளையே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்படி டிபெண்ட் பண்ணி வாழ்றதுனாலன்னு சொன்னா வி ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு ஃபேமிலி மெம்பர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா மேல் மெம்பர்ஸ் தான் அதிகமாக கொடுத்துட்டே இருப்போம். பட் அங்கே அப்படி கிடையாது. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் அங்கே அப்படி கிடையாது. அங்கே வந்து 13 வயசு ஆகிட்டா போதும், சிறகு வளர்ந்து ஒரு பறவையாக அவங்க வந்து பறந்து போயிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய என்ன படிக்கணுன்றதை அவங்க சூஸ் பண்ணிக்குவாங்க. ஈவினிங்ல வேலைக்கு போவாங்க, அந்த சம்பளத்தை அவங்களே வாங்கிக்குவாங்க. ஸோ அது வந்து அப்பா கிட்ட போய் காசு வாங்கணுன்ற அவசியம் இங்க அப்படி கிடையாது. நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கூட அப்பா கிட்ட போய் நிற்கணும், காலேஜ் ஃபீஸ்க்கு அப்பா கிட்ட போய் நிற்கணும், கல்யாணம் பண்ற வரைக்கும் அப்பா நிற்கணும், கல்யாணம் பண்ண பிறகு அங்க போய் தான் நிற்கும் நிலையில நம்ம நிற்கிறோம். அதனால இந்த குடும்ப கட்டமைப்புன்றதை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கக்கூடிய நிலையில நம்ம இருந்தோம்னா இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்து நம்ம கொஞ்சம் மீண்டு வர. அதாவது வாழ்க்கை முழுவதும் யாரோ ஒருவரை சார்ந்தே வாழக்கூடிய அது வந்து எழுதி வைக்க, அதாவது எழுதி வச்ச சட்டம் மாதிரி பண்றாங்க. பட் எழுதி வைக்கல. அதை we have to பெண்கள் வந்து கண்டிப்பா வந்து புருஷன் கூட தான் இருக்கும், அப்பா கூட தான் இருக்கணும், அப்பாக்கு அப்புறம் புருஷன் கூட தான் இருக்கணும், புருஷனுக்கு அப்புறம் மகன் கூட தான் இருக்கணும், மகன் இல்லைன்னா பேரன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி காலம் முழுசும் ஆம்பளை சார்ந்தே தான் வாழணும். பெண்கள் தனியா வாழ்ந்தா யார் நிம்மதியா விடுறாங்க? எத்தனை சிங்கிள் பெண்கள் வந்து நிம்மதியா வாழ விட்டுருக்காங்க? எவ்வளவு ஒரு கஷ்டத்தை தாங்க வேண்டிய நிலையில இருக்கும், எவ்வளவு அவதூறுகளை தாங்க வேண்டிய இருக்கு இல்லீங்களா? ஜஸ்ட் பிகாஸ் we are talking to male members எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு கஷ்டம் தாங்க வேண்டியிருக்கு. நிச்சயமா இல்ல இது ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருந்தாலும் கூட தேவனேன், இன்னொரு புறம் பெண்கள் தற்கொலைகள் செய்து கொண்டிருப்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது இன்னொரு புறம். பெண் குழந்தைகள் விபச்சாரத்தில் மிக அதிக அளவில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழலும் இருக்கின்றது என்பது சில புள்ளி விவரங்கள் ஊடகங்களின் வாயிலாக தெரிய வருகின்ற பொழுது அதுவும் மிக வேதனை அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அதற்கு முன்பாக நேரு ஒருவர் இணைப்பில் இருக்கின்றார். வணக்கம். சாத்தியமே. ஹலோ. வணக்கம். யார் பேசுறீங்க? எங்க பேசுறீங்க? குட் ஈவினிங். நாமக்கல்ல இருந்து பேசுறேங்க சார். உங்க பேருங்க? பேரு ராணிங்க. ராணி, உங்களுடைய அழைப்பிற்கு நன்றி. சொல்லுங்க ராணி, உங்க கருத்துக்களை. சார் எங்களுக்கு பொண்ணு இருக்கு, 15 வயசு தான் சார் ஆகுது. இப்ப வந்து 16 வயசுல கல்யாணம்னு சொல்றாங்க. அந்த குழந்தைய பார்க்கவே எங்களுக்கு 5 வயசு மாதிரி இருக்கு. இப்ப அவ்வளவு பெரியவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு நாங்க 16 வயசுல கல்யாணம் பண்ணவும் முடியாதுங்க. அப்படியே சார் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த 16 வயசுல போய் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க ஃபேமிலி நடத்துறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஒண்ணுமே தெரியலன்னா அதுக்கப்புறம் படிப்பும் இல்லாம அந்த குழந்தை என்ன சார் பண்ணுவாங்க? படிப்பு இருந்தாலாவது
வீட்டுக்காரர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிப்பை வச்சாவது அந்த குழந்தை வாழும். இன்னைக்கு எத்தனையோ பேர் படிப்புனால வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் போது எதுவுமே இல்லாம அறகுறையா பிடிச்சி கடல்ல தள்ளுற மாதிரி தள்ளினா அந்த குழந்தையோட நிலைமை என்ன சார் ஆகும்? பெற்றோர்கள் தான் பாதுகாக்கணும். அதை விட்டுட்டு பாதுகாக்க தெரியலன்னா பிச்சை எடுக்க விடுறாங்க, அது வேற விஷயம். அதுக்கு போய் இது ஒரு சட்ட ரீதியா இது கரெக்டான பாயிண்ட் சொல்லவே முடியாது சார். நன்றி நன்றி ராணி, உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்திற்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். மற்றும் ஒரு நேயர். வணக்கம். சத்தியம் சாத்தியமே. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? தமிழ் பிரியன் மயிலக்காண்டை. தமிழ் பிரியன், சொல்லுங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களுடைய அழைப்பிற்கு நன்றி. உங்கள் கருத்துக்கள். ஐயா, இப்ப பெண்களுக்கு பெரிய பல்வேறு வகையில பாதிப்புகள் ஏற்படுது. அவளை பாரதிதாசன் சொல்றது போல பெண் கல்வி அதிகமா பெண்களை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த ஆணாதிக்கத்துல இருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு தன் நல்ல ஒரு முயற்சியோடு வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படும். இந்த கல்வி நிலைகள்ல பார்க்க போறீங்கன்னா இந்த இளைஞர்களாலும் இந்த சமுதாயத்தினாலும் பெண்கள் ரொம்ப மிகவும் மோசமான நிலையில தான் நடத்தப்படுறாங்க. அந்த ஆணாதிக்கத்தினுடைய நிலையிலிருந்து அவங்க வேறுபடணும்னா கல்வியில அவங்க சிறந்து விளங்கி தனக்கென ஒரு கால் வாழக்கூடிய நிலைகளை அவங்க ஏற்படுத்திக்கணும். நிச்சயமாக தமிழ் பிரியன், உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்துக்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி. சொல்லுங்க. இப்போ நாம் பெண் குழந்தைகளை விபச்சாரத்துக்கு கடத்தல் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம என்ன கைய காலை கட்டிட்டு மூஞ்சி எல்லாம் தூக்கிட்டு போறாங்கன்னு இல்ல. வா எங்க வீட்டுல வேலைக்கு வச்சுக்கிறேன், புள்ள மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிராமப்புறத்துல இருந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த தலித் குழந்தைகளை சென்னையில் வீட்டு வேலைக்காக அழைக்கப்பட்ட குழந்தைகள், அதிகபட்சமான குழந்தைகள் பாலியல் வன்முறை கடத்தப்பட்டது. நம்ம சார்ந்திருக்கு. நான் 3 வழக்குகள் எடுத்துட்டேன். இல்ல ஒருவேளை நேயர்களுக்கு நீங்கள் ரொம்ப வேகமா ஆரம்பிச்சனால புரியாம இருக்கலாம். நீங்க அந்த கடத்தலை பற்றி கொஞ்சம் தெளிவா கூட. கடத்தல் என்பது கைய கால கட்டிட்டு இந்த திரைப்படத்துல காட்டுறாங்களே, பெட்டிகளை அடக்கி வச்சு தூக்கிட்டு வரதல்ல பெண் குழந்தைகள் அப்படி இல்ல. எங்க இருந்து சொல்லிட்டு வராங்க போன்ற நம்ம இப்ப திருவண்ணாமலை போன்ற வறட்சியான மாவட்டங்கள்ல என்ன சொல்றாங்க, குழந்தைகளா எங்க வீட்டுல வேலைக்கு வச்சுக்கிறோம், என் புள்ள மாதிரியே பாத்துக்கிறோம், அந்த புள்ளையில பணத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் பேங்க்ல போட்டு வச்சுக்கோ, உங்களுக்கு பின்னாடி. அப்படிப்பட்ட குழந்தைகள் தான் அதிகபட்சமான பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். ஒரு முறை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட குழந்தையை அந்த குழந்தை தான் பாலியல் தொழிலுக்காக கடத்தப்படுகிறார்கள். பாலியல் தொழில் கடத்தப்படுவது என்பது திட்டமிட்டு நடத்தப்படுகிற கடத்தல். அப்ப நீங்க வீட்டுல இருந்து கூட்டிட்டு வரும்போது என்ன ஆகுது, வீட்டுல வச்சிருக்காங்க, வீட்டுல இருக்கிற ஒரு ஓட்டுநர் முதல்ல தொட ஆரம்பிக்கிறார், உரிமையாளர் தொடுகிறார், உரிமையாளர் பாலியல் வன்முறை கொடுக்கப்படுகிறார். 14 வயதில் அந்த குழந்தை கருவுறுகிறது. சென்னையில் நடந்தது. சென்னையில நம்ம அமைந்தங்கரையில் நடந்த உண்மை நிகழ்வு, கதை அல்ல. அப்ப இந்த மாதிரி குழந்தைக்கு வெளியே தெரிஞ்சிச்சு, அந்த நீதி கிடைச்சது. இப்ப நீதி கிடைக்காத குழந்தை நீ தான் பட்டியல போ, அவங்க 4 பேர் போயிட்டு போ அப்படின்னு சொல்லி இந்த பாலியல் துன்புறுத்தலுக்காக உட்படுத்தப்பட்டு தான் கடத்தப்பட. தமிழ்நாடு தான் அதிகபட்சமான மாநிலத்தில் இங்கிருந்து வெளி மாநிலங்களுக்கு கடத்தப்படுவதும், வெளி மாநிலத்திலிருந்து இந்த செக்ஸ் ட்ரேட் சொல்றாங்களா, அதிகபட்சமான மாநில டெஸ்டினேஷன் இங்க அனுப்புற மாநிலமாகவும் எடுத்துக்கொள்கிற மாநிலமாக இருக்கிற பட்டியலில் தமிழ்நாடு முதல் 3க்குள்ள இருக்கு. இது நான் சொல்ல மைய அரசு கிரைம் ரெக்கார்ட் பியூரோ சொன்ன பதிவு. இப்போ பெண் குழந்தைகளை விபச்சாரத்திற்காக கடத்தப்படுவதும் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பொருளை ஏற்றுமதி செய்வது போல ஒரு பொருளாகத்தான் பார்க்கிறார்கள். அப்ப இது செக்ஸ் ட்ரேட் என்பது கண்டிக்கப்படுவது. இதுக்கான கடுக்கப்படுகிற சட்டங்கள் எல்லாம் கடுமையாக்கப்படணும். இன்னைக்கு ஐடிபி என்று சொல்ல இம்மாரல் டிராபிக் பிரிவென்ஷன் ஆக்ட்ல அந்த பாதிக்கப்பட்ட நபரை விக்டிம் சொல்லணும். ஒரு பெண் பாலியல் தொழில் இருக்கிறாங்க, விக்டிமா யாரு பாக்குற, விக்டிமா பாதிக்கப்பட்டவரா பாக்குறாங்களா? அழகி கைது அப்படின்னு போடுறாங்க. யார் அந்த அழகி? 16 வயதில் இருக்கிற ஒரு குழந்தை இப்படி அழகியாக்கப்படும். அந்த குழந்தை பாலியல் தொழிலுக்கு அதான் விருப்பப்பட்டு வந்துச்சு. யாரோ எங்கோ இடத்துல இருந்து கடத்தப்பட்ட குழந்தையை இங்க இருக்கிற ஊடகங்களும் இங்க இருக்கிற அரசும் போன்ற விஷயங்களும் ஒரு பாதிக்கப்பட்டோர் என்று சொல்லப்படுகிற சட்டத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையும் கூட மதிக்காமல் அதை ஒரு விபச்சாரம் செய்தது, விபச்சார அழகி போன்ற வார்த்தைகள் செய்து எவ்வளவு மோசமான விஷயங்கள். ஒரு 18 வயதுக்குட்பட்ட ஒரு குழந்தை சட்டத்துக்கு முரணான ஒரு விஷயத்தை செய்தால் இன்னைக்கு இருக்க ஊடகங்கள் முகங்களை காட்டக்கூடாது. 3 மாதத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு முதன்மையாக இருக்கிற நாளிதழ் 16 வயது அழகிகள் ஒரு மசாஜ் பார்லர் கைது என்று சொல்லி படத்தை போட்டிருக்காங்க. அந்த குழந்தைய காரணம் அதுக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற எவ்வளவு பெரிய செக்ஸ் ராக்கெட். இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து இன்னைக்கு 700-800 குழந்தைகள் பாம்பே கடத்தப்பட்டிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஃபியா கும்பல் யார்? இந்த நெக்ஸஸ் என்ன, இதோட தொடர்புகள் என்ன? இல்ல தேவனை, நான் மீண்டும் கேட்கின்ற ஒருவேளை நேர்களுக்கு என்ன தமிழ்நாடு மிக அமைதி பூங்காவாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது, இவர்கள் மிகைப்பிடித்து சொல்கின்றாரா இவர் அப்படிங்கிற மாதிரியே கூட உங்களுடைய கருத்து தோன்றலாம். இதற்கான ஆதாரங்கள் உங்களிடம் இருக்கின்றதா? எந்த அடிப்படையில் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் நிச்சயமாக விளக்க கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். சொல்லுங்கள். அதற்கு முன்பாக நேர் ஒருவர் இணைப்பில் இருக்கின்றார். வணக்கம். சத்தியம் சாத்தியமே. ஐயா வணக்கம். ஐயா பொன்னேரியிலிருந்து செல்வகுமார் பேசுறேன். பொன்னேரியிலிருந்து செல்வகுமார், உங்க அழைப்பிற்கு நன்றி. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க செல்வகுமார். ஐயா, பெண்களை எங்க ஐயா இந்த உலகத்துல வாழ விடுறாங்க? 16 வயதுல திருமணம் பண்ணி வச்சுட்டா அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் சொல்லுங்க ஐயா.
நிச்சயமாக ரொம்ப மோசமா தான் இருக்கும். இல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மம்தா பானர்ஜி இருக்காங்க, நமக்கு இந்தியாவுடைய சாதனையாளர்கள் சாய்னா இந்த மாதிரி வளர்ந்து வரும் பெண்கள் வரையிலேயே வந்துருக்காங்க. உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, ஏதோ உங்களுடைய இணைப்பில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நல்ல கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தீங்க, நன்றி. உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்திற்கும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த நிகழ்ச்சியுடைய கடைசி நேயர். வணக்கம், சத்தியம் சாத்தியமே. ஹலோ சார், நான் போரூர்ல இருந்து வடிவேல் பேசுறேங்க. போரூர்ல இருந்து வடிவேல், உங்கள் அழைப்பிற்கு நன்றி வடிவேல். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. நான் ஒரு மளிகை கடை வச்சிருக்கேங்க. இங்க வந்துட்டு பொதுவா வந்து இந்த பசங்க லேடிஸ பொறுத்தவரையில பேரண்ட்ஸ் வந்துங்க இந்த 14 வயசுல இருந்து இந்த 18-20 வயசு வரைக்கும் சரியா அந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அந்த பொண்ணுங்கள்ட்ட பேசி நீ எங்கம்மா போற என்னமா பண்ற எல்லாத்தையும் பேசி பழகு. அதை வந்து நல்லா நாணயமா கேட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த பொண்ணு நல்லா சரியா பேசுங்க. இவங்க வந்துட்டு மேக்சிமம் வந்து கண்டுக்கிறது இல்லைங்க. குழந்தைங்க குழந்தை குழந்தை குழந்தைன்னு இது பண்றாங்க. ஆனா இங்க வர்ற பொண்ணுங்களை நான் பாக்குறேங்க, எல்லாம் ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க அவ்வளவு இதா பேசிக்கிறாங்க பழகிக்கிறாங்க. அவங்க பேசுறது ஃபுல்லாவே டபுள் மீனிங்ல தாங்க பேசிக்கிறாங்க. நானே பாத்துட்டேன். இது வந்து பேரண்ட்ஸ் உடைய என்ன பொறுத்தவரை நான் சொல்ல வந்து பேரண்ட்ஸுங்க வந்து சரியா கவனிக்கிறது இல்லையோங்கிறதுதான் என்னோட கணிப்பு. நிச்சயமாக நல்ல கருத்துக்களை சொன்னீர்கள். உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்திற்கும் நன்றி. பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது. அந்த டீனேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய 10 பருவத்து பெண் குழந்தைகளின் மீதான ஒரு மாறுபட்ட பார்வை பெற்றோர்களுக்கு தேவை. அவர்களை நண்பர்களாக பார்க்கக்கூடிய பார்வை அவசியம் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. நன்றி. உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்திற்கும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். சொல்லுங்க. இப்ப நான் ஏற்கனவே பேசிட்டு இருந்தது கரோலின் நிச்சயமாக உங்ககிட்ட வரேன். அதுக்கு முன்பாக அவர் பெரிய ஒரு வெடிகுண்டை தூக்கி வீசி இருக்கின்றார். தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாஃபியா இருப்பது போல் இங்கே செக்ஸ் ட்ரேட் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார். இது எந்த அடிப்படையில் நீங்க வந்து நான் சொல்ல விஷயங்கள் அல்ல, இது யுஎன் ஆர்கனைசேஷன், யுனைடெட் நேஷன்ஸ் உடைய ட்ரக் அண்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் வந்து இங்க எப்படி எல்லாம் நடக்கிறது அப்படிங்கறதுக்கு ஒரு ஆய்வை மேற்கொண்டாரு. இப்ப தமிழ்நாட்டில் மாமல்லபுரம், திருத்தணி, எந்தெந்த சுற்றுலா தலங்கள் அவங்க சொல்லப்படுகிற சுற்றுலா தலங்கள் அதிகபட்சமாக பாலியல் தொழில் அதிகமாக நடக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை அவங்களே வெளிப்படுத்துறாங்க. அந்த பாலியல் தொழிலுக்கு எங்கிருந்து வராங்க அப்படின்னு அவங்களே பட்டியலிடுறாங்க. தமிழ்நாட்டில் எங்கிருந்து வராங்க, அவங்க தமிழ்நாட்டில இருந்து எந்தெந்த மாவட்டங்கள்ல இருந்து வராங்க. இப்ப நீங்க வறட்சியான மாவட்டங்கள் சொல்றாங்களா, அந்த மாவட்டத்துல இன்னைக்கு குடும்பத்தோட சென்னையை நோக்கி வராங்க. நீ திருவண்ணாமலை தாண்டி எல்லாம் வந்து கமலஹாசன் சிட்டி, அப்துல் கலாம் சிட்டின்னு போட்டு எல்லா விவசாய நிலங்கள் எல்லாத்தையும் போட்டாச்சு. இன்னைக்கு வந்து விவசாயத்தை நம்பி இருக்கிற விவசாயி நிலத்தை வித்து விட்டாங்க. ஆனா விவசாயத்தை நம்பி இருக்க ஒருங்கிணைக்கப்படாத தொழிலாளர்களுடைய குடும்பம் எங்க வருவாங்க, நேரா பெங்களூர் நோக்கி போவாங்க. அவங்களுக்கு என்ன தொழில் தெரியும்? அப்ப அந்த நிலையில் இருக்கிற குறிப்பாக அதிகபட்சமாக பாதிப்புகள் வர்றது இளம் வயது குழந்தைகளும் பெண்கள் தான். அந்த மாதிரி அந்த மாதிரி ஆட்களை இதற்கு என்று தரகர்கள் மூலம் கடத்தப்படுகிறார்கள் அப்படிங்கறத உண்மை. தமிழ்நாட்டோட நிலவரம் இதற்கு இருக்கான ஆவணங்கள் முழுமையா நிறைய இருக்கு. நீங்க இப்ப இந்த யுஎன்னுடைய ரிப்போர்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல தமிழ்நாட்டில் இந்த அளவுக்குள்ள கிரைம்ஸ் பேசிக்கலி ஆன் செக்ஸ் ட்ரேடுக்கான விஷயங்கள் தனியா கட்டம் போட்டே போட்டிருக்காங்க. அப்ப இதுல வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து தனக்கு இருக்க ஒரு வீட்டுல ஒரு குழந்தை காணாம இன்னைக்கு வந்து இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு செய்தித்தாள் வந்து 30 லட்சம் குழந்தைகள் காணாம, 30 லட்சம் குழந்தைகள் காணாம, மிஸ்ஸிங். எங்க போயிருக்காங்க? இந்தியாவுல எங்க போயிருக்காங்க இல்லங்க. எந்த 30 லட்சம் குழந்தைகள், எத்தனை குழந்தைகள் வந்து இன்னைக்கு வந்து பாலியல் துன்பத்தில் கடத்தப்பட்டிருக்கலாம்? 30 லட்சம் பெண் குழந்தைகள், பெண் குழந்தை 30 லட்சம் கேர்ள் சைல்டு 30 லட்சம் கேர்ள் சைல்டு மிஸ்ஸிங். இன்னைக்கு செய்தித்தாள் வந்து செய்தி இன்னைக்கு. அப்ப நீங்க வந்து எங்க இடத்துல வந்து எல்லா இடத்திலும் பெண் குழந்தைகள் வந்து திட்டமிட்டு ஏதோ ஒரு விதத்தில் நாசமாக்கப்படுகிறார் உண்மை. இதுல வந்து நான் வந்து மறைக்கப்படுகிறது இல்ல. அப்ப நம்ம பாக்குறோம் நம்ம ஊர்ல வந்து இன்னைக்கு இந்த குழந்தை இருக்கா, ஏன்னா இதெல்லாம் தடுப்பதற்கான மெக்கானிசம் தெளிவாக இல்லை நம்ம தேசத்தில். அதுதான் வருத்தத்துக்குரிய விஷயங்கள். எல்லா இடத்தும் சட்டம் இருக்கிறது. சட்டத்துக்கான ஒண்ணு இல்ல. வில்லேஜ் லெவல் வாட்ச் டாக் கமிட்டி ஒரு கமிட்டி இருக்கிறது. யாருக்காவது பஞ்சாயத்து தலைவர் தெரியுமா? வில்லேஜ் லெவல் வாட்ச் டாக் கமிட்டி சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் 2001ஆம் ஆண்டு தமிழக அரசாங்கம் சுற்றறிக்கை அனுப்புறது மூலம் நம்ம செய்யல. சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்றாங்க, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல வந்து குழந்தைகள் கடத்தப்படுகிறார்கள், அதை தடுப்பதற்கு வில்லேஜ் லெவல் ஒரு வாட்ச் டாக் கமிட்டி போடுறது. யாருக்கா தெரியுமா? தெரியாது. யாரு? அந்த பஞ்சாயத்து தலைவர் தலைமையில் இருக்கணும். எல்லா பஞ்சாயத்திலும் இருக்கணும். அதோட முக்கியமான நோக்கம் அங்க இருக்கிற குழந்தைகளை பற்றி ஆவணத்தை பராமரிக்க. எங்க போயிருக்காங்க அந்த குழந்தை, 18 வயதுக்குள்ள எல்லாத்தோட கருத்துக்கள் இருக்கணும், அந்த குழந்தையோட டேட்டா முழுமையா இருக்குன்னு சொல்றாங்க. எங்காவது இருக்கா? அப்ப அந்த இடத்துல தன்னோட அந்த கிராமத்துல ஒரு குழந்தை காணாம போயிடுச்சு. ஏற்றப்பட்ட சட்டங்கள் கூட ஏற்றுச்சுரைக்காக சட்டங்கள் மட்டும் இல்ல, அதற்காக அமைப்புகள், சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி இயங்குற நிலை என்ன? இன்னைக்கு ஆன்டி டிராபிகிங் செல், ஆன்டி டவுரி செல், இன்னைக்கு இருக்க டொமஸ்டிக் வயலன்ஸ் பிரிவென்ஷனுக்காக இருக்கப்படுகிற மாவட்ட அளவில் ப்ரொடெக்ஷன் செல் ஏதாவது இயங்க சொல்லுங்க. எந்த பட்டியல் சொல்லுங்க, எத்தனை கேஸ்ல பதிவு செய்திருக்கிறார்கள் இன்னைக்கு? அப்ப எல்லா மெக்கானிசமும் இருக்கு. இன்னைக்கு வந்து தேசிய அளவில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு ஆணையம் இன்னைக்கு ஹரியானா மாநிலத்தை கடுமையா கண்டனம் பண்ணிருக்காங்க.
தேசிய குழந்தை ஆணையத்தின் தலைவர் சாந்தா சின்ஹா கடந்த 15 நாளுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இருக்கிறதுலே 1000 குழந்தைகளுக்கு 830 இருக்கிற குழந்தைகளுக்கு மாநிலம் ஹரியானா மாநிலம் மோசமான ஒரு நிலையில் இருக்கு. அந்த மாநிலத்தில் உட்கார்ந்துகிட்டு அந்த முன்னாள் சொல்றாருன்னா எவ்வளவு. அதே சாந்தா சின்ஹா இருக்கிற தேசிய அமைப்பு மாநில அளவில் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் அது 2007ஆம் ஆண்டு உருவாக்கி இருக்கணும். இன்னைக்கு 5 ஆண்டு ஆயும் தமிழ்நாட்டில் மாநில குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம் உருவாகவே இல்லை. இப்ப இதை தாண்டி கரோலின் இப்போ கடைசியாக பேசிய நேர் ஒரு கருத்தை பதிய வைத்தார். நிச்சயமாக அது தள்ளிவிட முடியாத ஒரு கருத்து. இன்றைக்கு பெண் குழந்தைகள், அதுவும் 10 பருவத்து பெண் குழந்தைகளினுடைய கைகளில் செல்போன், அதன் மூலம் வரக்கூடிய ஊடகங்களின் வாயிலாக அவர்களுக்கு கற்பிக்கப்படுகின்ற தவறான பாடங்கள் அவர்களை தவறான வழியில் இட்டுச் செல்கின்றது. இதை கவனிப்பதில் மிகப்பெரிய பங்கும் பொறுப்பும் பெற்றோர்களுக்கும் இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்திருக்கின்றார். இந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை அல்லது நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன? நாம் நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். பெற்றோர்கள் நிச்சயமாக நிறைய நேரம் குழந்தைகிட்ட பேசணும். See, they have to explain to them ஆண் பெண் உறவுனா என்ன. அப்புறம் வந்துட்டு குறிப்பா வந்து அந்த லிமிடேஷன்ஸ் தாண்டி போனா, இப்போ என் குழந்தைக்கு 5th படிக்கிறான் என் மக. பட் he asked me one day, அம்மா வாட் இஸ் எய்ட்ஸ்ன்னு கேட்டான். நான் அதை அழகா எக்ஸ்பிளைன் பண்ண, அவனுக்கு எய்ட்ஸ்னா என்னன்னு கேட்கறான். சோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது எந்த விதத்துல சொல்லணுமோ அந்த விதத்துல என் பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். பெரியவன் 11th படிக்கிறான், அவனுக்கும் சொல்லிக் கொடுத்து அவனை பேசும்போதே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, எதையும் அந்த மாதிரி குழந்தைகிட்ட வந்து பேசணும். அம்மா பேசணும், அப்பா பேசணும். அப்பா அம்மா பேசுற காலம் போய் தான் குழந்தை பிறக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம குழந்தைகிட்ட பேசணும், அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது ரொம்ப நல்லதும் கூட. அவர் சொன்ன மாதிரி அது மாதிரிலாம் சொன்னதுனால தான் குழந்தைங்க வந்து அப்பா அம்மா பேசுறது இல்ல, வீட்டுல அண்ணன் தம்பிங்க பேசுறது இல்ல, மத்தவங்க யாரும் பேசுறது இல்ல. இது மறைச்சு வைக்கிறோம் நம்ம. இது மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. as we said before, ஆணும் பெண்ணுக்கான உடல் ரீதியான அமைப்புகள் இதுதான் அப்படின்னு சொல்லும் போது இது தொட்டா இது நடக்கும், இது தொடரலாம் இது நடக்காதுன்றத வந்து அவங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா நமக்கு இது இல்ல. அப்ப வந்து மேலை நாட்டுல இருந்து நம்ம இதெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கிறோம். செல்போன் அடாப்ட் பண்ணிக்கிறோம். அவங்கள மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிறோம். அவங்கள மாதிரி வந்து we are learning to speak like them. அதெல்லாம் கத்துக்கும் போது இங்க இருக்கிற சட்டங்களை வந்து முதல்லயே ஏற்றப்பட்டதுதான். அப்ப அதுல சில அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து, அதுல சில மாற்றங்கள் கொண்டு வந்து, அதுல வந்து கொஞ்சம் டைட் பண்ணணும், தண்டனையை வந்து அதிகமாக்கணும். இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன இப்ப கொஞ்சம் எப்படி அதிகபட்சமா பார்த்தா 7 வருஷம் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால வந்து அந்த சட்டத்துல வந்து ஒரு சில கேசஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டிலேயே கூட ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து கொண்டதெல்லாம் உண்டு. அந்த மாதிரி இது நடக்கணும். அந்த மாதிரியான இதெல்லாம் நடந்தா பொறுப்பு இருக்க வேண்டும், கண்டிப்பா இருக்கணும், பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும், சமூகமும் தன்னுடைய பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும். 3 பெண் பிள்ளைங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், குறிப்பா எஜுகேஷன்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நிச்சயமாக கல்வியால் சோஷியலி, எக்கனாமிக்கலி அண்ட் எஜுகேஷனலி girl child must be given importance. நிச்சயமாக இந்த 3ம் ஒரே நேர்கோட்டில் வந்தால் மட்டுமே பெண் குழந்தைகளுக்கான உரிமைகள் கிடைக்கும், அவர்களின் மீதான அடக்குமுறைகள் ஓரளவாவது கட்டுப்படுத்தப்படும் என்ற உங்களுடைய கருத்துக்களை உங்கள் தளங்களில் தொடர்ச்சியான உங்கள் பணிகளுக்கு மத்தியில் எங்கள் நிலையத்திற்கு வந்திருந்து மிகச்சிறப்பாகவே பதிவு செய்தீர்கள். சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சியின் சார்பாகவும் எங்கள் தொலைக்காட்சியின் சார்பாகவும் 2 பேருக்கும் எங்களுடைய நன்றிகள். நேரிலே பெண் குழந்தைகள் தினம், உலக பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்ட ஓர் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல், பேதை முதல் பேரிளம் பெண் வரை என்ற தளத்தில் நின்று நாம் விவாதித்தோம். கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாக நம்மால் எந்த அளவிற்கு விவாதிக்க முடியுமோ இந்த தலைப்பில் நாம் கடந்து செல்ல இயலுமோ அந்த அளவிற்கு கடந்து சென்றோம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகின்றன. திரையில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தொலைக்காட்சியினுடைய முகவரிக்கு உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எழுதி அனுப்புங்கள். முகநூல் நண்பர்கள் ஃபேஸ்புக்கில் சத்தியம் சாத்தியமே என்ற முகநூல் பக்கத்திற்கு சென்று உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் விவாதிக்க விரும்புகின்ற கருத்துக்களையும் தலைப்புகளையும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் கூட எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். நேரிலே மறந்து கொண்டிருப்பது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எமது கடமை என்ற வகையிலே மீண்டும் நாளை மற்றும் ஒரு மக்கள் சார்ந்த பிரச்சனையோடு சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். நான் செந்தில். நன்றி. அதில் மீண்டும் தோல்வியுற்றிருக்கிறார் கருணாநிதி. தகுதி இல்லாம உட்கார வச்சனால கரண்ட் கட்டலாம் வந்து அதில் மீண்டும் தோல்வியுற்றிருக்கிறார் கருணாநிதி. தகுதி இல்லாம உட்கார வச்சனால கரண்ட் கட்டலாம் வந்து நேரிலே சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கு உலக குழந்தைகள் தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு ஓய்ந்திருக்கக்கூடிய ஒரு உலக பெண் குழந்தைகள் தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு அந்த கொண்டாட்டங்கள் ஓய்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் பெண் குழந்தைகளின் இன்றைய நிலை என்ன, இந்தியாவில் பெண் குழந்தைகளுக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். நம்மத்திலே நேயர்கள் 2 பேர் இடைவேளைக்கு முன்பிருந்தே இணைப்பில் காத்திருக்கின்றார்கள். அவருடைய கருத்துக்களை பதிவு செய்துவிட்டு வாதத்திற்குள் செல்லலாம். வணக்கம். சத்தியம் சாத்தியமே.
வணக்கம் சார். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் சார். உங்க பேரு? செந்தில். செந்தில் சார், வெட்டனரி டாக்டர் செந்தில். சொல்லுங்க டாக்டர் செந்தில். செந்தில் வெட்டனரி டாக்டர். வெட்டனரி டாக்டர் செந்தில், வணக்கம் ஐயா. உங்களுடைய அழைப்பிற்கு நன்றி. உங்க கருத்துக்களை சொல்லுங்க. வணக்கம் சார். நீங்க சொன்ன ஒரு வில்லேஜ்ல விழிப்புணர்வு இல்லைன்றீங்க, அதான் கிடையாது. பெற்றோரோட பயத்தெல்லாம் விரைவில் திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. பெற்றோர்களுடைய பயம், அதாவது பயம் 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 பயத்தினால்தான் கொடுக்குறாங்க. ஏன்னா பொண்ணை வச்சு பாதுகாக்கிறது எல்லாருக்கும் தெரியும், எப்படி பக்கமா அவங்க அந்த குறிப்பை வளர்க்கின்றது. அதனால அந்த பயத்தினால, அதாவது இப்ப கெட்டுறதுக்கான சூழ்நிலை பல இதுல இருந்து இருக்கு. ஏன்னா ஒரு அந்த ஹார்மோன் சிச்சுவேஷனால நிறைய தவறுகள் நடக்க இருக்கு. அது போன்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய நிலவக்கூடிய பெண்களுக்கு இல்லாத பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் அப்படின்னு இருக்கீங்க. விழிப்புணர்வு இல்லாதனால. நன்றி நன்றி. உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்திற்கும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். மற்றும் ஒரு நேர். வணக்கம். சத்தியம் சாத்தியமே. இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. இப்ப பேசக்கூடிய நேர்களுடைய எல்லோருடைய குரலிலும் ஏதோ ஒரு இடத்துல எது ஒலிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சமூகத்தை நம்ம மாற்ற முடியாது. நான் இந்த சமூகத்திற்கு ஏற்ற மாதிரி வேற வழி இல்லாம நான் என்ன மாத்திக்கிறேன், என் பொண்ணை சீக்கிரமா கட்டி கொடுத்துறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீங்க சொன்னீங்க சமூகத்தில் பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இதற்கு காரணம் அப்படிங்கறதான் எல்லோருடைய குரலிலும் ஏதோ ஒரு இடத்துல எதிரொலிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இது போன்ற அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பின்மையை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இதற்கு தீர்வா நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து நம்ம பெண் குழந்தை என்பது ஆணோ பெண்ணோ குழந்தை தான் மனநிலைக்கு வரணும். ஆண் குழந்தை உயர்வானவர், பெண் குழந்தை ரெண்டு சமமானதான் அந்த மனநிலைக்கு வரணும். பெற்றோர்கள் வரணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஆண் குழந்தைய தான் வந்து கொல்லி வைக்க போறாங்க பார்த்தா, ஆண் குழந்தை வந்து தான் இப்ப வந்து எல்லா பெற்றோரும் வீட்டை விட்டு அனுப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து முதியோர்கள் வீட்டை விட்டு அதிகமா அனுப்புறதுக்கான காரணம் ஆய்வு என்ன சொல்லுன்னா, 74 விழுக்காடு வந்து பையன் தான் அனுப்புறாங்க, பொண்ணெல்லாம் அனுப்புறது இல்லைங்க, மருமகள் அனுப்புறீங்க. அப்ப பார்த்தா ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ குழந்தை தான் அந்த மனநிலைக்கு வரும். ரெண்டாவது விஷயம், ஆண் குழந்தைகளுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளும் பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். ஆண் குழந்தைகளுக்கு கிடைக்கிற அந்த அந்த சமூகத்தில் கிடைக்கிற அந்தஸ்தும் பெண் குழந்தைக்கு சமமாக கொடுக்கப்படும். அடுத்து பெண் குழந்தையினுடைய வளத்தை பயன்படுத்தணும். இந்த பெண் இனத்தினுடைய வளத்தை பயன்படுத்துற நாடுதான் வளர்ந்திருக்கிறது. ஆண்கள் வளத்தை மட்டும் வளர்ந்த நாடுகள் இல்லை. இன்னைக்கு வளர்ந்த உலக நாடுகள் எடுத்தீங்கன்னா ஆணுக்கு இணையாக பெண் வளத்தை, ஹியூமன் ரிசோர்ஸை பயன்படுத்துற நாடு. அப்ப என்ன நீங்க என்ன யோசிச்சு பாத்தீங்கன்னா, நெதர்லாந்து போன்ற நாடுகள்ல நான் பயணப்பட்டிருக்கும் போது பார்த்தா, நெதர்லாந்துல பார்த்தா ஒரு 53 அடுக்கு யூரோப்பியன் பார்லிமெண்ட்டை வந்து நான் விசிட் பண்ண போகும்போது, அங்க பார்வையிடும் போது என்னை வந்து செக் பண்ற அலுவலர் அந்த 53 அடுக்கு 16 நாடுகளில் ஐரோப்பா பாராளுமன்றத்தில் தலைமை பாதுகாப்பு அலுவலர் பெண். அப்ப அந்த அளவுக்கு அந்த தேசத்துல என்ன சொல்ல, நான் இங்க வாய்ப்புகளை கொடுத்திருக்காங்க. இங்க வந்து நம்ம வந்து பார்த்தா நம்ம பாராளுமன்றத்தை பாதுகாக்க முடியல, நமக்கு ஆண்கள் கொடுத்து பாதுகாப்பு இருக்கு. அப்போ பெண்கள் மீது ஒரு நம்பிக்கை ஒண்ணு. ரெண்டாவது, பெண்களுக்கு எதிராக நடக்கிற தவறான எண்ணங்களை சிதைக்க வேண்டும். இன்னைக்கு தவறான எண்ணங்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே பொம்பளை சிரிச்சா போச்சுல தொடங்கி பழமொழியிலிருந்து தொடங்கி எல்லாமே வந்து அந்த நம்ம வந்து அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதுல இருந்து சிகரெட் ஆம்பளைக்கு எதுக்கு படிப்புன்னு எவனும் கேட்கல இன்னைக்கு வரைக்கும். அந்த மனநிலையிலிருந்து எல்லா விதமான ஆழ்நிலையில் பதிந்திருக்கிற தவறான மித்து கற்பிதங்களை தெரிய வேண்டும். ஆண்டாண்டு காலமாக கற்பிக்கப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது தெரிய வேண்டும் அப்படிங்கிறீங்க. கருத்தறிந்தால் தான் ஆண் வளத்தையும் பெண் வளத்தையும் நாம் சமமாக பயன்படுத்துற தேசம் தான் வளரும். அப்படின்னா ஆண்களுக்கு கிடைக்கிற அத்தனை விஷயங்களையும் பெண்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக உறுதி செய்யப்படும். 33 விழுக்காடு என்பது அயோக்கியத்தனம். அதுல இருந்து தெளிவா வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இந்த ஆண்களுக்கான அந்த சட்ட ரீதியான காரியங்கள் வந்து கொஞ்சம் கடினமாக்கணும். தண்டனைன்றதை வந்து கொஞ்சம் கிடுக்குப்பிடி பிடிச்சோம் அப்படின்னு சொன்னா, இந்த பாலியல் ரீதியான அந்த கஷ்டங்களை வந்து குறையத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இதே மாதிரி ஒரு லேசான நிலையிலே இருந்தோம்னு சொன்னா இது தொடர்ந்து வந்துட்டே தான். பொதுவா இந்த இது போன்ற பாலியல் வன்முறைகளின் மீதான இன்னொரு கோணத்தை நாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். பொதுவாக மேலை நாடுகளில் இது ஒரு குற்றமாக மட்டுமே பார்க்கப்படுகின்றது. ஆனால் இந்தியாவில் இது கௌரவம், மானம், கற்பு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகின்ற காரணத்தினால் அந்த பாதிப்பை ஏற்படுத்தியவனை விட பாதிக்கப்பட்டவர்களுக்கான வலியும் வேதனையும் அதிகமாக இருக்கின்றது. அவர்கள் அதை வெளியில் சொல்வதற்கு கூட தயங்குகிறார்கள். அது ஒரு பெரிய வசதியாக போய்விடுகின்றது இங்கே குற்றவாளிகளுக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுகின்றது. இந்த சமூக கட்டமைப்பை மாற்றுவதற்கான தீர்வா நீங்க எதை நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. அதற்கு முன்பாக நேர் ஒருவர் இணைப்பிலிருக்கிறார். அவருடைய கருத்தை கேட்டுட்டு வர நீங்க உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணலாம். வணக்கம். சத்தியம் சாத்தியமே. வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய அழைப்பிற்கு நன்றி. யார் பேசுறீங்க, எங்க பேசுறீங்க? சார் என் பேர் மோகன் சார், சேலங்க சார். மோகன், சேலம். சொல்லுங்க மோகன், உங்க கருத்துக்களை. மோகன், சேலங்க சார். சொல்லுங்க, உங்க கருத்துக்களை சொல்லுங்க சார். இன்றைய குழந்தைகள் தின வாழ்த்துக்கள் சார். ஃபர்ஸ்ட் நன்றி சார். பெண் குழந்தைகள் அந்த 16 வயசு திருமணம் வந்து மிகவும் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேங்க சார். முதல் இதா. சரி. இரண்டாவது வந்துங்க சார், பெண் குழந்தைகளோட இது வந்து
மீடியானாலதான் நம்ம கெட்டு போறாங்க சார். பெண் குழந்தைங்க மெயினா அந்த இது பெண் குழந்தைங்க கெட்டு போறதுக்கு அதிக காரணம் மீடியாங்கிறீங்க. மீடியாங்க சார். இப்ப எடுத்துக்காட்டி விஜய் இது மாதிரிலாம் இருக்காங்க இல்லைங்க சார். ஆமா, இவங்களோட குழந்தைகள்லயே வந்து நம்ம ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி சினிமால நல்லா மீடியா நல்லா இதாகுதுங்க சார். பப்ளிக் மத்தியில குழந்தைகள் மத்தியில நிறைய இதாகுது. பொதுவாக ஊடகங்களினுடைய போக்கு அதிகமா பிரச்சனை ஏற்படுத்துது அப்படிங்கிறீங்க. நன்றி உங்களுடைய அழைப்பிற்கு. மற்றும் ஒரு நேயர். வணக்கம், சத்தியம் சாத்தியமே. ஹலோ, வணக்கம், சத்தியம் சாத்தியமே சார். வணக்கம், நான் ராஜேஷ் அட்வொகேட் பேசுறேன். ராஜேஷ் வழக்கறிஞர். எங்க இருந்து பேசுறீங்க? இங்க சென்னையில இருந்து. சென்னையில இருந்து. சொல்லுங்க. சார், அந்த 16 வயசுல கல்யாணம் சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் பெண்களுக்கு அது சரியான ஒரு வயதே கிடையாது. அது மட்டும் இல்லாத அந்த பெண்களுக்கு வந்து ஒரு படிப்பு என்பது 16 வயசுல முடிக்க முடியாது. அவர்கள் முழுசா படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா தான் திருமணத்தை பத்தி அவங்க யோசிக்கணும். இது என்னுடைய ஒரு பணிமையான கருத்து. நன்றி ராஜேஷ், உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்திற்கும். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி. இப்போ பொதுவாக இன்னொரு கோணத்திலும் பார்க்கப்பட வேண்டிய சூழல் கல்வியை பற்றி. அதற்கு நாம் கடந்து செல்லலாம். அதுக்கு முன்பாக நான் ஏற்கனவே கேட்ட கேள்வி, இந்த கற்பு, மானம், கௌரவம் சம்பந்தப்பட்ட இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இதற்கு தீர்வா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது நமக்கும் மேலை நாட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இந்த குடும்பத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அப்பா கூடவே இருந்துடுறோம். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த புருஷனையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்க்க போனீங்கன்னா நம்ம பிறகுற அந்த ஆம்பளை பிள்ளையே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்படி டிபெண்ட் பண்ணி வாழ்றதுனாலன்னு சொன்னா வி ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா மேல் மெம்பர்ஸ் தான் அதிகமாக கொடுத்துட்டே இருப்போம். பட் அங்கே அப்படி கிடையாது. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் அங்கே அப்படி கிடையாது. அங்கே வந்து 13 வயசு ஆகிட்டா போதும், சிறகு வளர்ந்து ஒரு பறவையாக அவங்க வந்து பறந்து போயிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய என்ன படிக்கணுன்றது அவங்க சூஸ் பண்ணிக்குவாங்க. ஈவினிங்ல வேலைக்கு போவாங்க, அந்த சம்பளத்தை அவங்களே வாங்கிக்குவாங்க. ஸோ அது வந்து அப்பா கிட்ட போய் காசு வாங்கணுன்ற அவசியம் இங்கே அப்படி கிடையாது. நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கூட அப்பா கிட்ட போய் நிற்கணும், காலேஜ் ஃபீஸ்க்கு அப்பா கிட்ட போய் நிற்கணும், கல்யாணம் பண்ற வரைக்கும் அப்பா நிற்கணும், கல்யாணம் பண்ண பிறகு அங்கே போய் தான் நிற்கிற நிலையில நம்ம நிற்கிறோம். அதனால இந்த குடும்ப கட்டமைப்புன்றதை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கக்கூடிய நிலையில நம்ம இருந்தோம்னா இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்து நம்ம கொஞ்சம் மீண்டு வர. அதாவது வாழ்க்கை முழுவதும் யாரோ ஒருவரை சார்ந்தே வாழக்கூடிய அது வந்து எப்படி எழுதி வச்ச சட்டம் மாதிரி பண்றாங்க. பட் எழுதி வைக்கல. அதை we have to பெண்கள் வந்து கண்டிப்பா வந்து புருஷன் கூட தான் இருக்கும், அப்பா கூட தான் இருக்கணும், அப்பாக்கு அப்புறம் புருஷன் கூட தான் இருக்கணும், புருஷனுக்கு அப்புறம் மகன் கூட தான் இருக்கணும், மகன் பேரன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி காலம் முழுசும் ஆம்பளை சார்ந்தே தான் வாழணும். பெண்கள் தனியா வாழ்ந்தா யார் நிம்மதியா விடுறாங்க? எத்தனை சிங்கிள் பெண்கள் வந்து நிம்மதியா வாழ விட்டுருக்காங்க? எவ்வளவு ஒரு கஷ்டத்தை தாங்க வேண்டிய நிலை இருக்கும், எவ்வளவு அவதூறுகளை தாங்க வேண்டிய இருக்கு இல்லைங்களா? ஜஸ்ட் பிகாஸ் we are talking to male members எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு கஷ்டம் தாங்க வேண்டியிருக்கு. நிச்சயமா இல்ல இது ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருந்தாலும் கூட தேவனேன், இன்னொரு புறம் பெண்கள் தற்கொலைகள் செய்து கொண்டிருப்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது இன்னொரு புறம். பெண் குழந்தைகள் விபச்சாரத்தில் மிக அதிக அளவில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழலும் இருக்கின்றது என்பது சில புள்ளி விவரங்கள் ஊடகங்களின் வாயிலாக தெரிய வருகின்ற பொழுது அதுவும் மிக வேதனை அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அதற்கு முன்பாக நேரு ஒருவர் இணைப்பில் இருக்கின்றார். வணக்கம், சாத்தியமே. ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? எங்க பேசுறீங்க? குட் ஈவினிங். நாமக்கல்ல இருந்து பேசுறோம் சார். உங்க பேருங்க? பேரு ராணிங்க. ராணி, உங்களுடைய அழைப்பிற்கு நன்றி. சொல்லுங்க ராணி, உங்க கருத்துக்களை. சார், எங்களுக்கு பொண்ணு இருக்கு, 15 வயசு தான் சார் ஆகுது. இப்ப வந்து 16 வயசுல கல்யாணம்னு சொல்றாங்க. அந்த குழந்தைய பார்க்கவே எங்களுக்கு 5 வயசு மாதிரி இருக்கு. இப்ப அவ்வளவு பெரியவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு நாங்க 16 வயசுல கல்யாணம் பண்ணவும் முடியாதுங்க. அப்படியே சார், இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த 16 வயசுல போய் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க ஃபேமிலி நடத்துறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஒண்ணுமே தெரியலன்னா அதுக்கப்புறம் படிப்பும் இல்லாம அந்த குழந்தை என்ன சார் பண்ணுவாங்க? படிப்பு இருந்தாலாவது வீட்டுக்காரர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிப்பை வச்சாவது அந்த குழந்தை வாழும். இன்னைக்கு எத்தனையோ பேர் படிப்புனால வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் போது எதுவுமே இல்லாம அறகுறையா பிடிச்சி கடல்ல தள்ளுற மாதிரி தள்ளினா அந்த குழந்தையோட நிலைமை என்ன சார் ஆகும்? பெற்றோர்கள் தான் பாதுகாக்கணும். அதை விட்டுட்டு பாதுகாக்க தெரியலன்னா பிச்சை எடுக்க விடுறாங்க, அது வேற விஷயம். அதுக்கு போய் இது ஒரு சட்ட ரீதியா இது கரெக்டான பாயிண்ட் சொல்லவே முடியாது சார். நன்றி ராணி, உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்திற்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். மற்றும் ஒரு நேயர். வணக்கம், சத்தியம் சாத்தியமே. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? தமிழ் பிரியன் மயிலக்காண்டை. தமிழ் பிரியன், சொல்லுங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களுடைய அழைப்பிற்கு நன்றி. உங்கள் கருத்துக்கள். ஐயா, இப்ப வந்து பெண்களுக்கு வந்து பெரிய பல்வேறு வகையில வந்து பாதிப்புகள் ஏற்படுது. அவளை பாரதிதாசன் சொல்றது போல பெண் கேள்வி வந்து அதிகமா பெண்களை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த ஆணாதிக்கத்துல இருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு தன் நல்ல ஒரு முயற்சியோடு வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏற்படும். இந்த கல்வி நிலைகள்ல பார்க்க போறீங்கன்னா இந்த இளைஞர்களாலும் இந்த சமுதாயத்தினாலும் பெண்கள் வந்து மிகவும் மோசமான நிலையில தான் நடத்தப்படுறாங்க.
அந்த ஆணாதிக்கத்தினுடைய நிலையிலிருந்து அவங்க வேறுபடணும்னா கல்வியில அவங்க சிறந்து விளங்கி தனக்கென ஒரு கால் வந்து வாழக்கூடிய நிலைகளை அவங்க ஏற்படுத்திக்கணும். நிச்சயமாக தமிழ் பிரியன், உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்திற்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி. சொல்லுங்க. இப்போ நாம் பெண் குழந்தைகளை விபச்சாரத்துக்கு கடத்தல் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம என்ன கைய காலை கட்டிட்டு மூஞ்சி எல்லாம் தூக்கிட்டு போறாங்கன்னு இல்ல, வா எங்க வீட்டுல வேலைக்கு வச்சுக்கிறேன், புள்ள மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிராமப்புறத்துல இருந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த தலித் குழந்தைகளை சென்னையில் வீட்டு வேலைக்காக அழைக்கப்பட்ட குழந்தைகள், அதிகபட்சமான குழந்தைகள் பாலியல் வன்முறைக்கு அழைக்கப்பட்டாங்க. நம்ம சார்ந்திருக்க நான் 3 வழக்குகள் எடுத்துக்கிறேன். இல்ல ஒருவேளை நேயர்களுக்கு நீங்கள் ரொம்ப வேகமா ஆரம்பிச்சனால புரியாம இருக்கலாம். நீங்க அந்த கடத்தலை பற்றி கொஞ்சம் தெளிவா கூட. கடத்தல் என்பது கைய கால கட்டிட்டு இந்த திரைப்படத்துல காட்டுறாங்கல்ல, பெட்டிகளை அடக்கி வச்சு தூக்கிட்டு வரதல்ல பெண் குழந்தைகளை அப்படி இல்ல. எங்க இருந்து சொல்லிட்டு வராங்க போன்ற நம்ம இப்ப திருவண்ணாமலை போன்ற வறட்சியான மாவட்டங்கள்ல இருந்து என்ன சொல்றாங்க, குழந்தைகளா எங்க வீட்டுல வேலைக்கு வச்சுக்கிறோம், என் புள்ள மாதிரியே பாத்துக்கிறோம், அந்த புள்ளையில பணத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் பேங்க்ல போட்டு வச்சுக்கோ, உங்களுக்கு பின்னாடி. அப்படிப்பட்ட குழந்தைகள் தான் அதிகபட்சமான பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். ஒரு முறை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட குழந்தையை, அந்த குழந்தை தான் பாலியல் தொழிலுக்காக கடத்தப்படுகிறார்கள். பாலியல் தொழில் கடத்தப்படுவது என்பது திட்டமிட்டு நடத்தப்படுகிற கடத்தல். அப்ப பார்த்து நீங்க வீட்டுல இருந்து கூட்டிட்டு வரும்போது என்ன ஆகுது, வீட்டுல வச்சிருக்காங்க, வீட்டுல இருக்கிற ஒரு ஓட்டுநர் முதல்ல தொட ஆரம்பிக்கிறார், உரிமையாளர் தொடுகிறார், உரிமையாளர் பாலியல் வன்முறைக்கு உட்படுகிறார். 14 வயதில் அந்த குழந்தை கருவுறுகிறது. சென்னையில் நடந்தது, சென்னையில நம்ம அமைந்தங்கரையில் நடந்த உண்மை நிகழ்வு, கதை அல்ல. அப்ப இந்த குழந்தை, இந்த மாதிரி குழந்தைக்கு வெளியே தெரிஞ்சிச்சு, அந்த நீதி கிடைச்சது. இப்ப நீதி கிடைக்காத குழந்தை நினைச்சு நீ தான் பட்டியல போ, அவங்க 4 பேர் போயிட்டு போ அப்படின்னு சொல்லி இந்த பாலியல் துன்புறுத்தலுக்காக உட்படுத்தப்பட்டு தான் கடத்தப்பட. தமிழ்நாடு தான் அதிகபட்சமான மாநிலத்தில் வந்து இங்கிருந்து வெளி மாநிலங்களுக்கு கடத்தப்படுவதும், வெளி மாநிலத்திலிருந்து இந்த செக்ஸ் ட்ரேட் சொல்றாங்களா, அதிகபட்சமான மாநில டெஸ்டினேஷன் இங்க அனுப்புற மாநிலமாகவும் எடுத்துக்கொள்கிற மாநிலமாக இருக்கிற பட்டியலில் தமிழ்நாடு முதல் 3க்குள்ள இருக்கு. இது நான் சொல்ல மைய அரசு கிரைம் ரெக்கார்ட் பியூரோ சொன்ன பதிவு. இப்போ பெண் குழந்தைகளை விபச்சாரத்திற்காக கடத்தப்படுவதும் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஒரு பொருளை ஏற்றுமதி இறக்குமதி செய்வது போல ஒரு பொருளாகத்தான் பார்க்கிறார்கள். அப்ப இது செக்ஸ் ட்ரேட் என்பது கண்டிக்கப்படுவது. இதுக்கான கடுக்கப்படுகிற சட்டங்கள் எல்லாம் கடுமையாக்கப்படணும். இன்னைக்கு ஐடிபி என்று சொல்ல இம்மாரல் டிராபிக் பிரிவென்ஷன் ஆக்ட்ல வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபரை விக்டிம் சொல்லணும். ஒரு பெண் வந்து பாலியல் தொழில் இருக்கிறாங்க, விக்டிமா யாரு பாக்குற, விக்டிமா பாதிக்கப்பட்டவரா பாக்குறாங்களா, அழகி கைது அப்படின்னு போடுறாங்க. யார் அந்த அழகி? 16 வயதில் இருக்கிற ஒரு குழந்தை இப்படி அழகியாக்கப்படும். அந்த குழந்தை பாலியல் தொழிலுக்கு அதான் விருப்பப்பட்டு வந்துச்சு. யாரோ எங்கோ இடத்துல கடத்தப்பட்ட குழந்தையை இங்க இருக்கிற ஊடகங்களும் இங்க இருக்கிற அரசும் போன்ற விஷயங்களும் ஒரு பாதிக்கப்பட்டோர் என்று சொல்லப்படுகிற சட்டத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையும் கூட மதிக்காமல் அதை வந்து ஒரு விபச்சாரம் செய்தது, விபச்சார அழகி போன்ற வார்த்தைகள் செய்து எவ்வளவு மோசமான விஷயங்கள். ஒரு 18 வயதுக்குட்பட்ட ஒரு குழந்தை சட்டத்துக்கு முரணான ஒரு விஷயத்தை செய்தால் இன்னைக்கு இருக்க ஊடகங்கள் முகங்களை காட்டக்கூடாது. 3 மாதத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு முதன்மையாக இருக்கிற நாளிதழ் 16 வயது அழகிகள் ஒரு மசாஜ் பார்லர் கைது என்று சொல்லி படத்தை போட்டிருக்காங்க. அந்த குழந்தைய காரணம் அதுக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற எவ்வளவு பெரிய செக்ஸ் ராக்கெட். இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து இன்னைக்கு 700-800 குழந்தைகள் பாம்பே கடத்தப்பட்டிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஃபியா கும்பல் யார்? இந்த நெக்ஸஸ் என்ன, இதோட தொடர்புகள் என்ன? இல்ல தேவனை, நான் மீண்டும் கேட்கின்ற ஒருவேளை நேர்களுக்கு என்ன தமிழ்நாடு மிக அமைதி பூங்காவாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது, இவர்கள் மிகைப்பிடித்து சொல்கின்றாரா இவர் அப்படிங்கிற மாதிரி கூட உங்களுடைய கருத்து தோன்றலாம். இதற்கான ஆதாரங்கள் உங்களிடம் இருக்கின்றதா? எந்த அடிப்படையில் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் நிச்சயமாக விளக்க கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். சொல்லுங்கள். அதற்கு முன்பாக நேரு ஒருவர் இணைப்பில் இருக்கின்றார். வணக்கம். சத்தியம் சாத்தியமே ஐயா. வணக்கம் ஐயா. பொன்னேரியிலிருந்து செல்வகுமார் பேசுறேன். பொன்னேரியிலிருந்து செல்வகுமார், உங்க அழைப்பிற்கு நன்றி. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க செல்வகுமார். ஐயா, பெண்களை வந்து எங்க ஐயா இந்த உலகத்துல வாழ விடுறாங்க? 16 வயதுல திருமணம் பண்ணி வச்சுட்டா அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் சொல்லுங்க ஐயா. நிச்சயமாக ரொம்ப மோசமா தான் இருக்கும். இல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மம்தா பானர்ஜி இருக்காங்க, நமக்கு இந்தியாவுடைய சாதனையாளர்கள் சாய்னா இந்த மாதிரி வளர்ந்து வரும் பெண்கள் வரையிலே வந்துருக்காங்க. உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, ஏதோ உங்களுடைய இணைப்பில் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். நல்ல கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தீங்க, நன்றி. உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்திற்கும். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த நிகழ்ச்சியுடைய கடைசி நேயர். வணக்கம். சத்தியம் சாத்தியமே. ஹலோ சார், நான் போரூர்ல இருந்து வடிவேல் பேசுறேங்க. போரூர்ல இருந்து வடிவேல், உங்கள் அழைப்பிற்கு நன்றி வடிவேல். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. நான் ஒரு மளிகை கடை வச்சிருக்கேங்க. இங்க வந்துட்டு பொதுவா வந்து இந்த பசங்க லேடிஸ பொறுத்தவரையில பேரண்ட்ஸ் வந்துங்க இந்த 14 வயசுல இருந்து இந்த 18-20 வயசு வரைக்கும் சரியா அந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அந்த பொண்ணுங்கள்ட்ட பேசி நீ எங்கம்மா போற, என்னம்மா பண்ற, எல்லாத்தையும் பேசி பழகு. அதை வந்து நல்லா நாணயமா கேட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த பொண்ணும் நல்லா சரியா பேசுங்க. இவங்க வந்துட்டு மேக்சிமம் வந்து கண்டுக்கிறது இல்லைங்க.
குழந்தைங்க குழந்தை குழந்தை குழந்தைன்னு இது பண்றாங்கங்க. ஆனா இங்க வர்ற பொண்ணுங்களை நான் பாக்குறேங்க, எல்லாம் ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க. அவ்வளவு இதா பேசிக்கிறாங்க, பழகிக்கிறாங்க. அவங்க பேசுறது ஃபுல்லாவே டபுள் மீனிங்ல தாங்க பேசிக்கிறாங்க. நானே பாத்துட்டேன். இது வந்து பேரண்ட்ஸ் உடைய என்ன பொறுத்தவரை நான் சொல்ல வந்து பேரண்ட்ஸுங்க வந்து சரியா கவனிக்கிறது இல்லையோங்கிறது தான் என்னோட கணிப்பு. நிச்சயமாக நல்ல கருத்துக்களை சொன்னீர்கள். உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்திற்கும் நன்றி. பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது. அந்த டீனேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய 10 பருவத்து பெண் குழந்தைகளின் மீதான ஒரு மாறுபட்ட பார்வை பெற்றோர்களுக்கு தேவை. அவர்களை நண்பர்களாக பார்க்கக்கூடிய பார்வை அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நன்றி. உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்திற்கும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். சொல்லுங்க. இப்ப நான் ஏற்கனவே பேசிட்டு இருந்தது கரோலின் நிச்சயமாக உங்ககிட்ட வரேன். அதுக்கு முன்பாக அவர் பெரிய ஒரு வெடிகுண்டை தூக்கி வீசி இருக்கின்றார். தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாஃபியா இருப்பது போல் இங்கே செக்ஸ் ட்ரேட் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார். இது எந்த அடிப்படையில் நீங்க வந்து நான் சொல்ல விஷயங்கள் அல்ல, இது யுஎன் ஆர்கனைசேஷன், யுனைடெட் நேஷன்ஸ் உடைய ட்ரக் அண்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் வந்து இங்க எப்படி எல்லாம் நடக்கிறது அப்படிங்கறதுக்கு ஒரு ஆய்வை மேற்கொண்டாரு. இப்ப தமிழ்நாட்டில் மாமல்லபுரம், திருத்தணி, எந்தெந்த சுற்றுலா தலங்கள் அவங்க சொல்லப்படுகிற சுற்றுலா தலங்கள் அதிகபட்சமாக பாலியல் தொழில் அதிகமாக நடக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை அவங்களே வெளிப்படுத்துறாங்க. அந்த பாலியல் தொழிலுக்கு எங்கிருந்து வராங்க அப்படின்னு அவங்களே பட்டியலிடுறாங்க. தமிழ்நாட்டில் எங்கிருந்து வராங்க, அவங்க தமிழ்நாட்டில இருந்து எந்தெந்த மாவட்டங்கள்ல இருந்து வராங்க. இப்ப நீங்க வறட்சியான மாவட்டங்கள் சொல்றாங்களா, அந்த மாவட்டத்துல இன்னைக்கு குடும்பத்தோட சென்னையை நோக்கி வராங்க. இன்னைக்கு திருவண்ணாமலை தாண்டி எல்லாம் வந்து கமலஹாசன் சிட்டி, அப்துல் கலாம் சிட்டின்னு போட்டு எல்லாம் விவசாய நிலங்கள் எல்லாத்தையும் போட்டாச்சு. இன்னைக்கு வந்து விவசாயத்தை நம்பி இருக்கிற விவசாயி நிலத்தை வித்து விட்டாங்க. ஆனா விவசாயத்தை நம்பி இருக்க ஒருங்கிணைக்கப்படாத தொழிலாளர்களுடைய குடும்பம் எங்க வருவாங்க, நேரா பெங்களூர் நோக்கி போவாங்க. அவங்களுக்கு என்ன தொழில் தெரியும்? அப்ப அந்த நிலையில் இருக்கிற குறிப்பாக அதிகபட்சமாக பாதிப்புகள் வர்றது இளம் வயது குழந்தைகளும் பெண்கள் தான். அந்த மாதிரி அந்த மாதிரி ஆட்களை இதற்கு என்று தரகர்கள் மூலம் கடத்தப்படுகிறார்கள் அப்படிங்கறத உண்மை. தமிழ்நாட்டோட நிலவரம் இதற்கு ஆவணங்கள் முழுமையா நிறைய இருக்கு. நீங்க இப்ப இந்த யுஎன் ரிப்போர்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல தமிழ்நாட்டில் இந்த அளவுக்குள்ள கிரைம்ஸ் பேசிக்கலி ஆன் செக்ஸ் ட்ரேடுக்கான விஷயங்கள் தனியா கட்டம் போட்டே போட்டிருக்காங்க. அப்ப இதுல வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து தனக்கு இருக்க ஒரு வீட்டுல ஒரு குழந்தை காணாம இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு செய்தித்தாள் வந்து 30 லட்சம் குழந்தைகள் காணாம, 30 லட்சம் குழந்தைகள் காணாம, மிஸ்ஸிங். எங்க போயிருக்காங்க? இந்தியாவுல எங்க போயிருக்காங்க இல்லங்க. இந்த 30 லட்சம் குழந்தைகள் எத்தனை குழந்தைகள் வந்து இன்னைக்கு வந்து பாலியல் துன்பத்தில் கடத்தப்பட்டிருக்கலாம்? 30 லட்சம் பெண் குழந்தைகள் மட்டும். பெண் குழந்தை 30 லட்சம் கேர்ள் சைல்டு 30 லட்சம் கேர்ள் சைல்டு மிஸ்ஸிங். இன்னைக்கு செய்தித்தாள் வந்து செய்தி இன்னைக்கு. அப்ப நீங்க வந்து எங்க இடத்துல வந்து எல்லா இடத்திலும் பெண் குழந்தைகள் வந்து திட்டமிட்டு ஏதோ ஒரு விதத்தில் நாசமாக்கப்படுகிறார் உண்மை. இதுல வந்து நான் வந்து மறைக்கப்படுகிறது இல்ல. அப்போ நம்ம பாக்குறோம் நம்ம ஊர்ல வந்து இன்னைக்கு இந்த குழந்தை இருக்கா, ஏன்னா இதெல்லாம் தடுப்பதற்கான மெக்கானிசம் தெளிவாக இல்லை நம்ம தேசத்தில். அதுதான் வருத்தத்துக்குரிய விஷயங்கள். எல்லா இடத்திலும் சட்டம் இருக்கிறது. சட்டத்துக்கு ஒண்ணு இல்ல, வில்லேஜ் லெவல் வாட்ச் டாக் கமிட்டி ஒரு கமிட்டி இருக்கிறது. யாருக்காவது பஞ்சாயத்து தலைவர் தெரியுமா? வில்லேஜ் லெவல் வாட்ச் டாக் கமிட்டி சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் 2001ஆம் ஆண்டு தமிழக அரசாங்கம் சுற்றறிக்கை அனுப்புறது மூலம் நம்ம செய்யல. சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்றாங்க, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல வந்து குழந்தைகள் கடத்தப்படுகிறார்கள், அதை தடுப்பதற்கு வில்லேஜ் லெவல் ஒரு வாட்ச் டாக் கமிட்டி போடுறது. யாருக்கா தெரியுமா? தெரியாது. யாரு? அந்த பஞ்சாயத்து தலைவர் தலைமையில் இருக்கணும், எல்லா பஞ்சாயத்திலும் இருக்கணும். அதோட முக்கியமான நோக்கம் அங்க இருக்கிற குழந்தைகளை பற்றி ஆவணத்தை பராமரிக்கல. எங்க போயிருக்காங்க அந்த குழந்தை, 18 வயதுக்குள்ள எல்லாத்தோடைய கருத்துக்கள் இருக்கணும், அந்த குழந்தையோட டேட்டா முழுமையா இருக்குன்னு சொல்றாங்க. எங்காவது இருக்கா? அப்ப அந்த இடத்துல தன்னோட அந்த கிராமத்துல குழந்தை காணாம போயிடுச்சு. ஏற்றப்பட்ட சட்டங்கள் கூட ஏட்டுச்சுரைக்காக சட்டங்கள் மட்டும் இல்ல, அதற்காக அமைப்புகள், சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி இயங்குற நிலை என்ன? இன்னைக்கு ஆன்டி டிராபிகிங் செல், ஆன்டி டவுரி செல், இன்னைக்கு இருக்க டொமஸ்டிக் வயலன்ஸ் பிரிவென்ஷனுக்காக இருக்கப்படுகிற மாவட்ட அளவுக்கு ப்ரொடெக்ஷன் செல் ஏதாவது இயங்க சொல்லுங்க. எந்த பட்டியல் சொல்லுங்க, எத்தனை கேஸ்ல பதிவு செய்திருக்கிறார்கள் இன்னைக்கு? அப்ப எல்லா மெக்கானிசமும் இருக்கு. இன்னைக்கு வந்து தேசிய அளவில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு ஆணையம் இன்னைக்கு ஹரியானா மாநிலத்தை கடுமையா கண்டனம் பண்ணிருக்காங்க. தேசிய குழந்தைகள் ஆணையத்தின் தலைவர் சாந்தா சின்ஹா கடந்த 15 நாளுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இருக்கிறதுலே 1000 குழந்தைகளுக்கு 830 இருக்கிற குழந்தைகளுக்கு மாநிலம் ஹரியானா மாநிலம் மோசமான ஒரு நிலையில் இருக்கு. அந்த மாநிலத்தில் உட்கார்ந்துகிட்டு அந்த முன்னாள் சொல்றாருன்னா எவ்வளவு? அதே சாந்தா சின்ஹா இருக்கிற தேசிய அமைப்பு மாநில அளவில் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் அது 2007ஆம் ஆண்டு உருவாக்கி இருக்கணும். இன்னைக்கு 5 ஆண்டு ஆயும் தமிழ்நாட்டில் மாநில குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம் உருவாகவே இல்லை. இப்ப இதை தாண்டி கரோலின் இப்போ கடைசியாக பேசிய நேர் ஒரு கருத்தை பதிய வைத்தார். நிச்சயமாக அது தள்ளிவிட முடியாத ஒரு கருத்து. இன்றைக்கு பெண் குழந்தைகள், அதுவும் 10 பருவத்து பெண் குழந்தைகளினுடைய கைகளில் செல்போன், அதன் மூலம் வரக்கூடிய ஊடகங்களின் வாயிலாக அவர்களுக்கு கற்பிக்கப்படுகின்ற தவறான பாடங்கள் அவர்களை தவறான வழியில் இட்டுச் செல்கின்றது. இதை கவனிப்பதில் மிகப்பெரிய பங்கும் பொறுப்பும் பெற்றோர்களுக்கும் இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்திருக்கின்றார். இந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை அல்லது நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன? நாம் நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். பெற்றோர்கள் நிச்சயமாக
நிறைய நேரம் குழந்தைகிட்ட பேசணும். See, they have to explain to them ஆண் பெண் உறவுனா என்ன. அப்புறம் வந்துட்டு குறிப்பா வந்து அந்த லிமிடேஷன்ஸ் தாண்டி போனா, இப்போ என் குழந்தைங்களுக்கு 5th படிக்கிறான் என் மக. பட் asked me one day, அம்மா வாட் இஸ் எய்ட்ஸ்ன்னு கேட்டான். நான் அதை அழகா எக்ஸ்பிளைன் பண்ண, அவனுக்கு எய்ட்ஸ்னா என்னன்னு கேட்கறான். சோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது எந்த விதத்துல சொல்லுமோ அந்த விதத்துல என் பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். பெரியவன் 11th படிக்கிறான், அவனுக்கும் சொல்லிக்கிறது. அவனை பேசும்போதே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, எதையும் அந்த மாதிரி குழந்தைகிட்ட வந்து பேசணும். அம்மா பேசணும், அப்பா பேசணும். அப்பா அம்மா பேசுற காலம் போய் தான் குழந்தை பிறக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம குழந்தைகிட்ட பேசணும், அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது ரொம்ப நல்லதும் கூட. அவர் சொன்ன மாதிரி அது மாதிரிலாம் சொன்னதால தான் குழந்தைங்க வந்து அப்பா அம்மா பேசுறது இல்ல, வீட்டுல அண்ணன் தம்பிங்க பேசுறது இல்ல, மத்தவங்க யாரும் பேசுறது இல்ல. இது மறைச்சு வைக்கிறோம் நம்ம. இது மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. as we said before, ஆணும் பெண்ணுக்கான உடல் ரீதியான அமைப்புகள் இதுதான் அப்படின்னு சொல்லும் போது, இது தொட்டா இது நடக்கும், இது தொடலாம் இது நடக்காதுன்றத வந்து அவங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா நமக்கு இது இல்ல. அப்ப வந்து மேலை நாட்டுல இருந்து நம்ம இதெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கிறோம். செல்போன் அடாப்ட் பண்ணிக்கிறோம், அவங்கள மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், அவங்கள மாதிரி வந்து we are learning to speak like them. அதெல்லாம் கத்துக்கும் போது இங்க இருக்கிற சட்டங்களை வந்து முதல்லயே ஏற்றப்பட்டதுதான். அப்ப அதுல சில அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து, அதுல சில மாற்றங்கள் கொண்டு வந்து, அதுல வந்து கொஞ்சம் டைட் பண்ணணும், தண்டனையை வந்து அதிகமாக்கணும். இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன இப்ப குறைஞ்ச எப்படி அதிகபட்சமா பார்த்தா 7 வருஷம் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால வந்து அந்த சட்டத்துல வந்து ஒரு சில கேசஸ் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து தமிழ்நாட்டிலேயே கூட ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து கொண்டதெல்லாம் உண்டு. அந்த மாதிரி இது நடக்கணும். அந்த மாதிரியான இதெல்லாம் நடந்தா பொறுப்பு இருக்க வேண்டும், அரசு கண்டிப்பா இருக்கணும், பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும், சமூகமும் தன்னுடைய பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும். 3 பெண் பிள்ளைங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், குறிப்பா எஜுகேஷன்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நிச்சயமாக கல்வியால் சோஷியலி, எக்கனாமிக்கலி அண்ட் எஜுகேஷனலி கேர்ள் சைல்ட் மஸ்ட் பி given இம்பார்ட்டன்ஸ். நிச்சயமாக இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வந்தால் மட்டுமே பெண் குழந்தைகளுக்கான உரிமைகள் கிடைக்கும், அவர்களின் மீதான அடக்குமுறைகள் ஓரளவாவது கட்டுப்படுத்தப்படும் என்ற உங்களுடைய கருத்துக்களை உங்கள் தளங்களில் தொடர்ச்சியான உங்கள் பணிகளுக்கு மத்தியில் எங்கள் நிலையத்திற்கு வந்திருந்து மிகச்சிறப்பாகவே பதிவு செய்தீர்கள். சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சியின் சார்பாகவும் எங்கள் தொலைக்காட்சியின் சார்பாகவும் 2 பேருக்கும் எங்களுடைய நன்றிகள். நேர்களே, பெண் குழந்தைகள் தினம், உலக பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்ட ஓர் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல் பேதை முதல் பேரிளம் பெண் வரை என்ற தளத்தில் நின்று நாம் விவாதித்தோம். கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாக நம்மால் எந்த அளவிற்கு விவாதிக்க முடியுமோ இந்த தலைப்பில் நாம் கடந்து செல்ல இயலுமோ அந்த அளவிற்கு கடந்து சென்றோம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகின்றன. திரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தொலைக்காட்சியினுடைய முகவரிக்கு உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எழுதி அனுப்புங்கள். முகநூல் நண்பர்கள் ஃபேஸ்புக்கில் சத்தியம் சாத்தியமே என்ற முகநூல் பக்கத்திற்கு சென்று உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் விவாதிக்க விரும்புகின்ற கருத்துக்களையும் தலைப்புகளையும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் கூட எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். நேர்களே, மறந்து கொண்டிருப்பது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எமது கடமை என்ற வகையிலே மீண்டும் நாளை மற்றும் ஒரு மக்கள் சார்ந்த பிரச்சனையோடு சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். நான் செந்தில். நன்றி. அதில் மீண்டும் தோல்வியுற்றிருக்கிறார் கருணாநிதி. தகுதி இல்லாம உட்கார வச்சனால கரண்ட் கட்டெல்லாம் வந்து